அட்டகாசமான சுவையில் சப்பாத்தி ரைஸ்க்கு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டைம் எடுக்காது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக இதை நீங்கள் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க. நான் சின்ன சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கனாலே போதும். இந்த ரெசிபிக்கு அதிகமான பொருள்லாம் தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்க கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததும் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து வர்றதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 1/2 கப் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சி. இந்த ஸ்டேஜில் நான் 4 முட்டைகளை சேர்த்துக்கிறேங்க. இது போல் கலந்து விடாமல் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கலந்து விடாமல் மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள். இது போல் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. முழுசாக இதை நம்ம திருப்பி போட முடியாது. அதனால் முட்டைகளை எந்த பக்கமாக சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்றது போல் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா முட்டைகளும் திருப்பி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 30 செகண்ட் மட்டும் இது வேக வச்சிங்கனாலே போதும். இப்போ இதுக்கு மேலே பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை தூவிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 30 செகண்ட் வேகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.